பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா அள்ளு முட்டா அப்பிட்டு தில்லு இருந்தா ரிப்பீட்டு ரன்னடிக்கும் நேரத்தில் மச்சான் நீ பாட்டு அள்ளி விட்டா கெட்டிட்டு தள்ளி விட்டா டிக்கெட்டு சொல்லு விட்டா மாட்டிக்குவா மச்சா விக்கெட்டு கிள்ளிக்கு தான் சொல்லிட்டு சொல்லிட்டு அடி ரொட்டேட்டு பாரு மச்சான் பார்க்க மாட்டா சின்ன கமாலி பட்டாளி பட்டாளி ஏழைக்கெல்லாம் கூட்டாளி வெள்ளமனா உள்ள வண்டா சின்ன கபாலி சமாளி சமாளி தில் இருந்தா சமாளி வந்து நின்னா அந்த இடம் டபுள் திவாலி பழகுனா பொறுகுவேன் பாசத்துக்கு கலங்குவேன் பகைய வளர்க்க வேணா பங்காளி உடம்புதான் கருப்புடா உரசி பாரு நெருப்புடா அஞ்ச மாட்டான் சின்ன கபாலி குமா 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 குத்து குத்திடலாமா டப்பான் 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 குத்து ஆடிடலாமா குமா 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 குத்து குத்திடலாமா டப்பான் 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 குத்து ஆடிடலாமா பட்டாளி பட்டாளி ஏழைக்கெல்லாம் கூட்டாளி வெள்ளமனா உள்ள வண்டா சின்ன கபாலி சமாளி சமாளி தில் இருந்தா சமாளி வந்து நின்னா அந்த இடம் டபுள் திவாலி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என் செல்லம் ஓடி வருவேன் அண்டாகனா இருந்தேன் தோல்ல தான் தொங்கி இருப்பேன் எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெட்டு நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெட்டு எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெட்டு நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெட்டு போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு பண்ட பத்தறியுவோம் நாங்க ஃபிகர குட்டா சூப்பரா கொஞ்சுவோம் போங்க நான் கொஞ்சுவோம் அதெல்லாம் நான் கொஞ்சுவோம் சிரிச்சாலும் கொஞ்சுவோம் சிரிச்சாலும் கொஞ்சுவோம் லோ 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 லோக்கல் நம்ம மாசு தான் லோக்கல் கண்ணத்துல கிசுங்கோ கழுத்துல கிசுங்கோ இடுப்புல கிசுங்கோ Shibada, 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 அண்ணா டக்கிலா அண்ணா என்ன இது எங்க அடி அடிங்கண்ணா ஏய் அர்ரா நந்தகோபாலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா மரண மாசா இருந்துச்சு. ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். நந்தகோபால் இது ஒரு நீங்கள் எடுத்தது எல்லாமே ஒரு மாசான சாங் இல்லையா? மாசான சாங் தான் எடுத்துங்க. அது ஒரு 100% கொடுக்க வேண்டிய சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்புட் வந்து 70% தான் இருந்துச்சு. மீதி 30% ஏன் இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் கம்மி தான். எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் கம்மி. கொரியோகிராஃப் அவர் பண்ணியிருந்தாலும் அதுதான் நீங்கள் ஆடினீங்க. பட் அதை கூட வந்து ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் ஆடினீங்க. ரொம்ப அந்த பெருசாக எதுவும் ஆடல. அந்த மாஸ் சாங்க்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை, கிடைக்கல, அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? மற்றபடி எல்லாமே ஓகே. எனக்கு வந்து அது இப்போ உங்கள் டான்ஸ் பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த ரசிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆன் நந்தகோபால்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். நந்தகோபால் ஏஜ் அது நந்தகோபால் உங்களுக்கு உங்கள் வயசு என்ன? 12. ஓகே, 12க்கு நந்தகோபால் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஹைட் இருக்குது, நல்ல ஹைட் டாலாக இருக்கீங்க, நல்ல கையெல்லாம் பெருசாக இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு காம்படிஷனோட அடுத்த லெவல் நீங்கள் போகணுன்னா யூ ரியலி நீட் டு ஒர்க் ஹார்ட். ஏன்னா உங்களை விட சின்ன பசங்க எல்லாம் கம்பேரிசனுக்காக சொல்ல அவங்களோட கிளாரிட்டி இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ அவங்கள விட பெரிய வயசில் இருக்கிற நீங்கள் உங்கள் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். அது மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ யூ நீட் டு ஒர்க் ரியலி ஹார்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். கலா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். உங்களோட கால் மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. கால் மூமெண்ட்டோட பர்ஃபெக்ஷன். யார் கொரியோகிராஃபர்? பாஷா மாஸ்டர். சேம். உன்னோட எக்ஸ்பிரஷன் கம்மியாக இருக்குது அண்ட் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்குது. ஒரு லைஃப் இல்லை, புரியுதா? லைஃப் வேணும் உனக்கு. ஏன்னா நீங்களாம் மெச்சூர்டாக இருக்கிறனால நீங்கள் ஆடுறதுக்கு கரெக்டுன்னு நினைப்பீங்க. இல்லை, நம்ம எப்பயுமே எப்போ கூட நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? ஐயோ என்னோட டான்ஸ் வீக்கு இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு கற்றுக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு கடல், கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம நல்லா ஆடிட்டோம், நம்ம ஒரு பெரிய டான்ஸர் நம்ம எப்பவுமே நினைக்கவே கூடாது. ஸோ நீ வந்து இப்போ 12 இயர்ஸ்னால நல்லா ஆடுற, நல்லா பண்ணுற. நீ கொடுத்த மூமெண்ட்ஸ் டைமிங்கோட எல்லாம் நல்லா பண்ணுற. என்னென்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் வேணும். இப்போ ஒரு டான்ஸருக்கு வந்து டான்ஸ் இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருந்தால் தான் அதோட அழகே, புரியுதா? அதனால் எக்ஸ்ப்ரெஷன் கற்றுக்கணும். நீங்கள் ஹேண்ட் மூமெண்ட் கண்டிப்பாக உன்னை பர்ஃபெக்ஷன் பண்ணணும். ஹேண்ட் வந்து பேச மாட்டுது, கால் நல்லா பேசுது, கை பேச மாட்டுது. ஓகே, அடுத்த வாட்டி நீங்கள் கரெக்டாக பண்ணணும். குட் லக்.